வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு அடிச்ச அட்டியில நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அடிச்ச அட்டியில ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற சங்கிகளும் கதறாங்க. வேற லெவல் கதறல், ஒரே டோன்ல கதறதான் இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். ஐயோ ஸ்டாலின் டேஞ்சர், பயங்கர டேஞ்சருங்க, அவற்றெல்லாம் மனுஷங்க இருக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு கதறாங்கன்னா நம்ம சரியா அடி எடுத்து சரியான திசையில சரியான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வெரைட்டி சங்கி இருக்காங்க பாருங்க. வடநாட்டில் இருக்கிற அர்னாப் கோசாமி, அப்புறம் பக்கத்துல ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் சங்கி, லோக்கல்ல இருக்கக்கூடிய வெறி பிடிச்ச சங்கி எச்சராஜா, அப்பப்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போற மதுவந்தி சங்கி, இப்படின்னு வெரைட்டியா கிடைச்சிருக்கு. பேசாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அதாவதுங்க, ஒரு அரசு சிம்பிளா தன் செயல் திட்டங்கள் மூலமாக எதிரிகளை கதற விடுறதுதான் முக்கியமான அரசியல் அஜெண்டா. தன் செயல்கள் மூலமாக எதிரி கதறான்னா நம்ம சரியா செஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த பட்ஜெட் போட்டதுல இருந்து, பட்ஜெட்டுக்கு ரூ என்று மாற்றியதில் இருந்து என்ன கதறு. அதுவும் இந்த வட இந்திய சங்கி இருக்கு பாருங்க, அர்னாப் கோசாமி. இந்த அர்னாப் கோசாமி வேற லெவல் சங்கிங்க. மோடியோடைய நெருக்கமான சங்கினா பாத்துக்கங்களே. இந்த சங்கி ஏராளமான கேஸ்ல மாட்டி உடனே ரிலீஸ் ஆகுறாருன்னா பாருங்க அவர் எப்படி மோடிக்கு நெருக்கமான சங்கின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை கொடுக்கறாரு, ஒரு அலுவலகத்தை கட்டமைக்கிறாங்க. அதுல இன்டோர் வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. பாவம் அவர்கிட்ட பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பணத்தவே கொடுக்கல. பல லட்சம் ரூபாய்க்கு வேலையை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கலங்க. அவர் கடன் கட்ட முடியாம சூசைட் பண்ணிக்கிறார். அந்த கேஸ்ல ராத்திரியா போய் ஜாமீன் வாங்கிட்டு வர முடியும். அவ்வளோ பெரிய சங்கி. உங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும், ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளால் 40 ராணுவ வீரர்கள் ஒரே இடத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க, புல்வாமா. இந்த புல்வாமா அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செய்தி எப்படி அர்னாப் கோஸ்வாமிக்கு தெரியும்? ஏன்னா இந்த கூட்டாளிகளா சேர்ந்துதான் ராணுவ ரகசியத்தை இன்னொரு ஆளு கூட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாரு. அது வெளியே வந்து பேரதிர்ச்சி தான். ஆனா கண்டுக்கல. ஏன்னா அவர்லாம் தேச தலைவர், தேசத்துக்காக தியாகம் பண்ற தியாகி. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா தேச துரோகிகள், அர்பன் நக்சல்கள். என்னையா உங்க சங்காத்தம்? அந்த அர்னாப் கோசாமி தான் கடந்த 5 நாளா பாக்குற டிபேட் விடாம திமுகவை பற்றியும் தமிழ்நாடு அரசை பற்றியும் தமிழ்நாடு அரசியலை பற்றியும் பேசுறாங்க. ஒரே விஷயம்தான், வட இந்திய ஊடகங்கள்லாம் கதறுதுன்னா நாம சரியா டார்கெட் பார்த்து அடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒட்டுமொத்த வட இந்திய சங்கிகளும் தெரிக்கிறான், பதறான், கதறான், முக்குறான், உணங்குறான்டா, அடிச்சு ஆடிட்டு இருக்கோன்னு பாருங்க. இப்ப அர்னாப் கோசாமி சங்கி என்ன பேசிருக்கான்னு பாருங்களே. MK Stalin has become a separatist. That's what Stalin wants. He wants to break our country. He's a dangerous man. Stalin is more dangerous than Karunanidhi. Stalin is more dangerous than Karunanidhi. பாத்தீங்கல்ல, வேற லெவல் புலம்பல்ல. ஐயோ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி. இது ரொம்ப நாளா சங்கிகள் கதற ஒரு வார்த்தை. அப்பா கருணாநிதியை விட பயங்கரமான மோசமான ஆளுப்பா இந்த ஸ்டாலின் அப்படின்றது அவங்க கதறலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். நின்னு நிதானமா அடிச்சு ஆடி வெல்லுவது, இதத்தான் இன்னைக்கு இவர் கையில் எடுத்திருக்கனால இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த அர்னாப் கோஸ்வாமி 3 நாளாவே இந்த ரூல் மாத்தணும் இல்லையா, அதை புடிச்சுக்கிட்டாரு. அது எப்படி ரூல் மாத்தலாம்? அது எப்படி? உனக்கேயா ரூபாய் அப்படின்றத நாங்க மாத்தல, அதுக்கு பதிலா ரூ அப்படின்னு தமிழ்ல போடுறோம். அப்படிதான். இதுல எங்க அரசியல் சாசன சட்டம் உனக்கு கெட்டு போச்சு? கைது செய்யுங்கள். யார? ஸ்டாலினை கைது செய்யுங்கள். இப்ப அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கிற மோடியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் போன்ற நீதி அமைப்புகள். உங்களை மாதிரி இந்த நாட்டை காட்டி கொடுக்கிற கும்பலையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு நீதி அமைப்புகள். உங்களை மாதிரி இருக்கிற கும்பல்கிட்ட காசு எப்பறம் வந்துச்சுன்னு இந்த ஈடி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா எங்க கிட்ட ஏறி பாயுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி அமைப்புகள் அப்படி உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணல, ஆனா வந்து ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணணுமா? ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாலினை கைது பண்ணுங்க. எம்பிட்டு ஆசன் பாரு இதுகளுக்கெல்லாம். இது ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்கு. 5 நாளா ஒல வச்சு கதறுது, கத்துது, முக்குது, முணங்குது. யாரையோ கூப்பிட்டு பேச வைக்கிறது. அத்தனை பேர் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. இங்க அதுதான் பியூட்டியே. எல்லாம் வந்தவங்க, அது அந்த மாநிலத்தின் உரிமை. இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லை. அந்த மக்கள் தங்கள் மொழி மீதான பற்றை காட்டுகிறார்கள். இது ஒன்றும் பிரைட் இல்ல, லாங்குவேஜ் பிரைட் இல்ல. அதாவது லாங்குவேஜ கொண்டாடக்கூடிய பழமைவாத மனநிலை இல்லை.
தன் மொழியை அடையாளமாக வைத்து கொண்டாடுகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வெறும் காலி பெருங்காயட்டப்பா வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் சீமா அடிச்சு விடுவான் பாரு, அது மாதிரி பெருமை பேசுற விஷயம் இல்ல, மொழிக்கான உரிமையை காக்குற விஷயம். வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிச்சு அர்ணாப்பா அழுக விட்டதான் மிச்சம். ரொம்ப சேட் ஆகிட்டாப்ல அர்ணாப்பு. ஹெச் ராஜா வேற லெவல்ல கதறி இருக்காரு. ஒரு நொடி போதும் உங்கள் ஆட்சியை கலைச்சு விடுறதுக்கு. ஆமா, கலைச்சு விட்டுருவீங்கல்ல, இதென்ன நூலாம்படையா ஒற்றையா அப்படியே லேச தட்டி கலைக்கிறதுக்கு? தமிழ்நாடு அரசியா? அப்படியெல்லாம் நீங்க எல்லாம் தட்ட முடியாது ஜி. உங்களால கெட் அவுட் ஸ்டாலின் போடுறதுக்கே வட இந்தியாக்காரங்கிட்ட கடை வாங்க வேண்டிய சூழல்ல தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நெஞ்ச தூக்கிட்டுலாம் பேசக்கூடாது மிஸ்டர் ஹெச் ராஜா. நெஞ்ச தூக்கிட்டு பேசக்கூடாது. இதுல என்னன்னா, நம்ம கெட் அவுட் மோடி போட்டோமா, கெட் அவுட் அமித்ஷா போட்டோமா, கெட் அவுட் தர்மேந்திர பிரதான் போட்டோமா, போட்ட அட்டி அடின்னு அடிச்சோமா, நம்ம வீட்டு பெண்கள் கோலத்துல போட்டாங்க, அத போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்துல போட்டாங்க, வீடியோ போட்டாங்க, இங்க போராட்டம் நடந்தது, எக்கச்சக்கமான ப்ரொட்டஸ்ட் நடந்ததா, அதுலயே மிரண்டு போச்சு இந்த கும்பல். உடனே கெட் அவுட் ஸ்டாலினா எங்க வந்து யாரைய கெட் அவுட் பண்றீங்க? யார கெட் அவுட் பண்றீங்க? காவிகள் தான் எங்க மண்ணில் கெட் அவுட் ஆக வேண்டிய ஒரே பீஸுங்க. இங்க பேசி முக ஸ்டாலினை வந்து கெட் அவுட் சொல்லிடுவோம், நாங்கெல்லாம் தெரிக்க விட்டுருவோம். அப்படி கடைசியில் பார்த்தா போடுறதுக்கு ஆள் இல்லைங்க. அப்படி போடுறதுக்கு ஆள் இருந்தால் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்கல்ல. அப்ப என்ன பண்றது? வாங்க வெஸ்ட் பெங்கால்ல கூப்பிடு, பீகார்ல கூப்பிடு, உத்தரப்பிரதேசத்துல கூப்பிடு, குஜராத்ல கூப்பிடுன்னு டெல்லியில இருந்து குஜராத் வரைக்கும் 50 பேரையும் கூப்பிட்டு போட வச்சாங்க. பல கலர் கலரா போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசோட தொடர்புல இருக்கிற நாங்க உங்களை அடிச்சு விரட்டினதுக்கு எங்க கைய பயன்படுத்திக்கிட்டோம். நாங்க ஒற்றுமையா நின்று அடிச்சு துரத்தணும். அதுக்கே ஓசியில கடை வாங்கின கும்பல் ஒரு நொடியில கலைச்சு விட்டுருவாராம்ல. 356 எல்லாம் இப்பெல்லாம் சீன்லே கிடையாது. பொம்மை வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. முதலமைச்சர் பொம்மை கர்நாடகம், அவர் போட்ட வழக்குல சீனை முடிச்சு விட்டாங்க. இந்த அரசினுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது. இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் உங்களால கலைக்க முடியிருந்தா இன்னைக்கு ஊர்பட்ட ஆட்சியெல்லாம் கலைச்சு போட்டிருப்பீங்க. அப்படி கலைக்க முடியாத அளவுக்கு தீர்ப்புகள் கிடைச்சிருக்கிறனால, அந்த தீர்ப்புல வழிகாட்டுதல் இருக்கிறதுனால, மாநில அரசினுடைய நாலேஜ் இல்லாம உங்களால கலைக்க முடியாது என்பதால இன்னைக்கு நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. இது கூட எங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் ஹெச் ராஜா? அதுல அவர் சொல்றாரு, ஒரு நொடி நாங்க வந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ? வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்தோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரே ஒரு சிஸ்டமேட்டிக்கான மாற்றம், ஒரு தீர்மானம் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இல்ல தீர்மானமே நிறைவேற்ற வேணாயா, நான் வரி கட்ட மாட்டேன், நான் வாங்குற பொருள் போற பொருள் எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த வரியா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் நாங்க மாநில அரசு கொடுப்போம், நான் ஏன் உனக்கு கொடுக்க போறேன், பாத்துக்கலாம். இதுதான் இங்க இருக்கிறது. இன்னமும் நாங்க ஜனநாயகத்தை மதிக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், அதனால உங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த தெம்பா தெனாவட்டா பேசுறதெல்லாம் விட்டுறணும். பயந்தைனா பயந்துகிட்டே இருக்கணும், அப்படித்தான். பாருங்களேன், ஒரு செகண்ட் போதும் எனக்கு வரி கொடுக்காதேன்னு சொல்லிவிடுவேன். அந்த ஒரு செகண்ட் தான் வேணும் எங்களுக்கு 356. பாத்தீங்களா? பயப்படுறியா? தெரியுதா? அப்புறம் கப்சிப்புன்னு ஓரமா போயிடணும், ஓவரா அழுத்தப்படாது. இதுகளுக்கெல்லாம் இடையில இந்த ஒரு பூச்சாண்டி மாதிரி ஒரு அண்ணன் வருவாரு, பவன் கல்யாண்னு, பக்கத்து ஸ்டேட்ல துணை முதலமைச்சர். அவரு ஒரு என்னங்க அவர் எப்படிங்க முதல்ல துணை முதலமைச்சர் அந்த மாநிலம் வச்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எதையாவது உளறி கொட்டிட்டு போறோம் வாரண்ட்லாம் மிதி வாங்குவாரு அவர் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லட்டு பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு என்னன்னா டிராமா பண்ணி சீன் போட்டாரு. சோப்பு சேலையை கட்டுறது, படியை கழுவுறது, துடைக்கிறது, கூட்டுறது, சந்தனத்தை அப்புறது, மஞ்சளை போடுறது, குங்குமத்தை அள்ளி போடு. என்ன நான் வந்து 15 மணி நேரம் நான் வந்து பட்னி கிடப்பேன், நான் வந்து திருப்பதிக்கு அப்படின்னு உருட்டி விட்டதுன்னு எக்கச்சக்க காமெடி நடந்துச்சு. சரி, அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு போயாயே அப்படின்னா இன்னைக்கு என்ன தமிழ்நாடுன்னு நம்மளை பார்த்திருக்காரு. ஏற்கனவே சொன்னார்ல, நாசமா போவீங்கன்னு உதயநிதியை பார்த்து சொன்னாரு. என்னவா? உதயநிதி சனாதனத்தை அழிப்போனாராம். சனாதனத்தை அழிப்போன்னு சொல்றவங்கள அழிஞ்சு போயிருவாங்கன்னு சாபம் விட்டான். இந்த சாபத்தெல்லாம் ஒரு 100 வருஷமா திமுகவோ திராவிட இயக்கங்களோ இங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்களோ பார்த்ததுதையா. பச்சக்குன்னு வந்தெல்லாம் வந்து உங்க சீனு உங்களுடைய இந்த மண்ணலி தூத்துறதெல்லாம் எங்களை பிடிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு அப்படி கதறினாரு. அதுக்கப்புறம் நேத்து ஒரு கதறிக்காரு. என்னவா? என்னங்க இந்தி வேண்டான்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்க படத்தெல்லாம் இந்தியில குஜராத்தில உத்தரப்பிரதேச மொழியில எல்லாத்துலயும் நீங்க டப் பண்றீங்க, பீகாரி மொழியில எல்லாம் அதை ஏன் டப் பண்றீங்க? இந்தியில இருந்து டக் பண்றீங்களா? வேண்டாம், அதை விட்டுருங்க,
அது சரியா? அது நியாயமா? இந்த கீழ இருந்து கேட்கிறவனுக்கு பெரிய அறிவுபூர்வமா கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா அந்த கேள்வியே ஒரு சில்லற கேள்வி. ஏங்க, நாம இந்தி மொழியை ஒழிப்போம் சொல்லியிருக்கோமா? எங்கேயாச்சும் எப்பயாச்சும் இந்தியை ஒழிச்சிருவோம் சொன்னதே இல்லை. இந்தியை திணிப்பதை தடுப்போம், இந்தி திணிப்பிற்கு எதிராக போர் செய்வோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்தி யார் வேணாலும் படிச்சுக்கலாம். தென்னிந்தியாவிலே அதிகமா இந்தி படிக்கிற மாநிலம் அது என்னது, பிரச்சார சபா, ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக இந்தி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ஹிந்தி படிக்கிறான். நாங்க யாரும் போய் இந்தி பிரச்சார சபாவை உடைக்கலையே. எவனு இந்தி படிச்சா உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லலையே. இந்தி படிச்சவன் எங்க தெருவுக்குள்ள நடக்கக்கூடாது சொல்லலையே. இந்தி படிச்சவனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் நாங்க சொல்லலையே. இந்தி தம்பிங்க வந்திருக்காங்க எங்க ஊருக்கு பொழைக்கிறதுக்கு. என்னன்னா நம்ம ஊரு பிள்ளைங்க, நம்ம நாட்டு பிள்ளைங்க பொழப்பு இல்லாம இந்த மோடி ஆட்சியில நாசமா போய் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கு. அதுகளை விட்டுற கூடாதுன்னு தாங்க நாங்க அரவணைச்சிட்டு போறோம். கோவிட் காலத்துல எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா 100கணக்கான வட இந்திய தொழிலாளர்களுக்கு நாங்க மாவும் உணவும் கொடுத்திருக்கோம். ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா உருட்டிட்டு போக கூடாது. செல்வாக்கு போனை போட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும், சிபிஎம் உடைய மாவட்ட செயலாளர் செல்வா இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையில நாங்க அத்தனை வடநாட்டு தொழிலாளர்களுக்கு நாங்க உணவு கொடுத்தோம். ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பிங்களா, இது ஒன்னும் சும்மா விளையாடுற வேலை இல்ல. அரசியலா புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிற வேலை. எங்களுக்கு எதிரி இந்திக்காரங்க கிடையாது, இந்திக்காரங்களுடைய மொழியும் கிடையாது. அதிகாரம் திணிக்கிற எதையும் எதிர்ப்போம். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். இந்த அறிவெல்லாம் பவன் கல்யாணுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அது பாட்டுக்கு உருட்டி விட்டு போகும், உளறிட்டு போகும்னு வச்சுக்கவே. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மிஸ்டர் பவன் கல்யாண், இந்தியை யார் வேணாலும் கத்துக்க, உங்க வீட்டாளுக்கு கத்துக்க, உங்க ஊராளுக்கு கத்துக்க, யார் வேணாலும் செய்யற. அரசியலா நாங்க ஒரு முடிவெடுத்து இருமொழி கொள்கை அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கே வராத உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்து இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு 100% குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம். இதை உடைச்சு படிக்க முடியாம வெளியேற முடியாது. மும்மொழி கொள்கை வைத்திருக்கிற, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றிருக்கிற மாநிலங்கள்ல மொத்த கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுத்திருக்கு. 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆயிருக்காங்க, இடைநிறுத்தம் ஆயிருக்காங்க, ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. இந்த மும்மொழி கொள்கையும் இந்த புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல 1.5 கோடி பேரு பள்ளிக்கூடத்தை விட்டு படிக்காம வெளியே ஓடி போயிட்டான். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க தெளிவா முடிவெடுத்துட்டு இருக்கோம். அதனால யார் எந்த மொழியிலையும் சினிமாவை டப் பண்ணிக்கலாம், சினிமாவை எடுத்துக்கலாம், சினிமாவை வித்துக்கலாம், அதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என் மாநிலத்துக்குள்ள நீ கட்டாயமா படிக்கணும் ஒண்ணு கொண்டு வந்தனா அடிச்சு விரட்டுவோம். இது இந்த பீஸுக்கெல்லாம் மட்டும் நேரம் விளக்கம் சொல்லல, நான் மக்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அக்கா மதுவந்தி ரொம்ப நாளாச்சு அவங்களை எல்லாம் பார்த்து பயங்கரமா கதறி இருக்கிறாங்க. என்ன கதறல் பாருங்க. 2026 தேர்தலுக்கு பே கதற ஆரம்பிச்சிருச்சா அக்கா. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, பிளீஸ் பிளீஸ் கேளுங்க கேளுங்க. சரிக்கா சொல்லுங்க கேட்போம். இத திமுக அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் பொய்ய கட்டமைக்கிறாங்க, பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. டூல் கிட்ஸ், நீங்க இதுக்கு ஆதாரமா பல கருவிகளை அவங்க உருவாக்கி வச்சு பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க, அதாவது ஒரு பொது கருத்தை உருவாக்குறாங்க. அதனால நீங்க விட்டுறாதீங்க, கவனமா பாருங்க. இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க வருங்கால தலைமுறை பிரச்சனை அப்படின்னு அக்கா உருட்டி இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, 2026 பார்த்து போடுங்க, பார்த்து போடு தாங்க. 2021 ஆட்சிக்கு வந்தது திமுக கூட்டணி. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால 2026 நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். திமுக அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்களை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படி எங்க மாநிலத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றதைங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரெண்டையும் அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போறதுக்கான அறிவும் எங்க மக்களுக்கு இருக்கு. அதனால அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம்க்கா. வழக்கம் போல கண்டென்ட் கொடுத்தோமா போனோமான்னு இருக்கணும்க்கா. வேற வேலையை பாருங்க. ஆக மொத்தம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க மகிழ்ச்சியான விஷயமே, மொத்த சங்கிகளும் கதற விட்டுருக்கு தமிழ்நாடு அரசு. மொத்த சங்கிகளையும் உருட விட்டுருக்கு, ஓட விட்டுருக்குன்னா அது தமிழ்நாடு அரசினுடைய கெத்தான பணி நான் பாக்குறேன். ஒத்துமையா நிப்போம், அடிச்சு ஓட விடுவோம்.